நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற, அந்த தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டுன்னு சொல்ல, அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கன்னு சொல்ல, அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அதை விசுவாசிக்கும் பொழுதுன்னு அறிவிக்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதை 6வது அதிகாரம் யோவான் 6:63 அதில் சொல்லுகிறார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியாயும். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ தேவனுடைய இந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, ஏதோ எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு பார்க்காதபடிக்கு இது எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? ஆவியாயும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிற வல்லமையை அதுக்குள்ளே இருக்கிறதாம். தூதன் மரியாதை தத்துவம் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காதனால தான் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர் அல்லாதவர்களாக இருந்தாலும், இயேசுவை நம்புகிறவர்களாக இருந்தாலும் நம்பாதவர்களாக இருந்தாலும், வார்த்தையை வசனங்களை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாதிரி உலர்ந்து போன வாழ்க்கை. ஏன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் ஜீவனும் ஆவியுமாயிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறண்ட ஒரு உலர்ந்த நிலைமை காணப்படும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், ஆவியாயும் ஜீவனாயும் என்னுடைய வார்த்தையில் இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இயேசு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படியை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எங்களுக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகள் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ இயேசு சொல்லும் பொழுது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். தேவன் அருளிய அப்பம் என்னது? இது எது? இயேசு. அப்ப இயேசு யாரு? வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தான் சொல்றாரு. அதனாலதான் ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை புசிக்கிறவன், வார்த்தையை சாப்பிட்ற மாதிரி சொல்றாரு பாருங்க, அப்பம் அப்படின்னு சொல்றாரு, வார்த்தையை அப்பம்னு சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஆண்டவரே எப்பயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க பாரு, வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளி அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் எப்பயும் இந்த அப்பத்தை கொடுங்கப்பா. கேட்கீங்களா கேட்க மாட்டீங்களா? நம்மளா கேட்குற மாதிரி தான் அவங்களும் கேட்குறாரு, இந்த அப்பத்தை கொடுங்கன்றார். அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ அப்பம் இயேசுவே. ஜீவ அப்பம் இயேசுவின் வார்த்தையே. ஜீவ அப்பம் என் கையில் இருக்கிறது. அந்த கையிலேயே தக்க அந்த அப்பம் வயிறு நம்புமா? அப்பம் கையில் இருந்தால் வயிறு நம்புமா? என்ன பண்ணணும்? அந்த அப்பத்தை சாப்பிடணும். அதை சாப்பிட்றதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஜீவப்பம் என் கையில் இருக்கிறது, அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட வேண்டும். அவர் சொல்றாரு, பசியே இருக்காது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், விசுவாசம் இருக்கு ஒரு காலம் தாகம் அடையான். தாகமும் பசியும் இல்லைங்க தேவ பிள்ளைகளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா.
நன்றாக யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தாகமும் பசியும் எதன் மேல் இருக்குன்னாக்கா அவருடைய பிரசன்னத்தின் மீது. தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறதுன்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பசியும் தாகமும் ஃபாதர் பெக்மன் சொல்ல அருமையான ஒரு பாடல், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும். ஆமாம், இப்போ அருமையான ஒரு பிரயாணம் போகிறோன்னு சொல்கிறாங்க. எதற்கு போகிறாங்க? வேலை இல்லைன்னு போகிறாங்களா, இல்லை காசு ரொம்ப இருக்குதுன்னு போகிறாங்களா? இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவரை கிட்டி சேரணும், இன்னும் அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் தேவனுடைய மகிமையை ருசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பசியும் தாகமும் கிடையாது, பசியும் தாகத்தையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் எப்போ பாரு பணப்பசி, எப்போ பாரு உலக தாகம், ஏதாவது வந்து நன்றாய் கவனித்து நன்றாய் உற்று நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னாக்கா, உலகத்தில் போய் கவனித்து மக்களை கவனித்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த உலக மைண்டோடையே வாழ்வாங்க. கொஞ்சம் கூட நித்தியத்தை குறித்து அப்படி பார்க்கும்போது உள்ளத்தில் வேதனையாக இருக்கும். கொஞ்சம் கூட ஆவிக்குரிய தன்மையே இருக்காது. எப்போ பாரு அவருடைய பேச்சு, வார்த்தை, நடை, உடை, பிரயாசம், தாகம், முயற்சி எல்லாமும் கூட சரீரத்துக்கு உட்பட்ட காரியங்களே. ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேற உலகத்தில் பல காரியங்களை குறித்து நமக்கு பொறுப்புகள், ஜவாப்தாரிகள் இருந்தாலும் கூட பசியும் தாகமும் ஆண்டவர் மேல் தான் எனக்கு அதிகமாய். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரியாள் மார்த்தாலும் அவங்களுடைய வீட்டில் போயிருந்த பொழுது மரியாள் பாதத்தில் அண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறான். தேவைத்தான்பா, சாப்பாடு தேவை, உணவு தேவைத்தான். ஆனால் அதை காட்டிலும் மரியாள் தெரிந்து கொண்ட விலையேற பெற்ற பங்கு அவருடைய பாதம். ஆமென், ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யார் தெரிந்து கொண்டது நல்ல பங்க? யார் தெரிந்து கொண்டதுங்க நல்ல பங்க? ஆமாம், நான் தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டேன். அன்னைக்கு மரியாள் தெரிந்து கொண்டால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்தாள்? ஒன்றுமே தெரியல. அப்போ ஒருத்தருமே பைபிளே கொண்டுட்டு விளையாடுறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தால்? நல்லா தூங்கி கொண்டிருந்தாள். நீங்கள் சொன்னாதான் உங்களுக்குள்ள பதியன்றதுக்காகத்தான் சொல்ல வைக்கிறேன். எனக்கு தெரியலன்னு உங்கள்கிட்ட கேட்கல. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? சொல்லுங்க வாய்த்தது. அவருடைய வசனத்தை, அவருடைய போதனையை, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால். இப்பொழுது நீங்க இங்க உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்து வெளியே போய் கொண்டிருக்கிறோம். அடிக்கடி தண்ணி குடித்துக் கொள்கிறோம். அடிக்கடி கொஞ்சம் தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்து கொள்கிறோம். ஓகே, இதெல்லாம் நல்லது. ஆனா பாருங்க, அந்த பசி, அந்த ஆண்டுடைய வார்த்தையின் பசி இருந்தாக்கா தூக்கம் வராது. எல்லா ஆயத்தத்தோடையும் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்டாக்கா 1 மணி நேரம் இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ண. ஆமென். சரி, நிறைய வசனங்களை வாசிக்கணும் இல்லையா? முன்னாடி போகிறேன். அப்போ யோவான் 4:50, யோவான் எழுதின சுவிசேஷம் 4:50 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நாம் அப்படி இன்னைக்கு செய்யணும். அதுக்கு தான் நம்மளுக்காக எழுதப்பட்டிருக்குது. அன்னைக்கு அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்களும் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? எல்லாம் சொல்லுங்க, இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்பி முன்னேறுவேன், ஜெயிப்பேன், வாழ்வேன். பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்க, வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வல்லமை நடத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை குறித்தான
தேவனுடைய வார்த்தை குறித்தான, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, புறப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் மூலமாய் போதிக்கப்படுகிற வார்த்தை, ஏற்கனவே ஆவியானவர்கள் எழுதப்பட்ட வார்த்தை எவ்வளவு வல்லமையுடையது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சுனாக்கா இந்த வார்த்தையை புசிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. பேக்கரியில் பாருங்கள், நிறைய ஃபுட்டு, நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கரியில் போனால் நான் எப்பயுமே சாப்பிட்றது என்ன தெரியுமா? பேக்கரியில் போனாக்கா எனக்கு பிடிச்சது என்னது, எனக்கு பிடிச்சது என்னது தெரியுமா? பேக்கரியில் கொಬ್ಬರಿ பண்ணு, அதைத்தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா கொಬ್ಬரி பண்ணு தான் சாப்பிட்றது நான் போனாக்க. அப்போ அதில் இருக்கிற டேஸ்ட்டையும் அதில் இருக்கிற அந்த ருசியும் சத்தையும் கண்டுபிடிச்சதுனால கொಬ್ಬரி பண்ணு சாப்பிடுங்க. நீங்களும் போன கொಬ್ಬரி பண்ணு சாப்பிடுங்க, அது நல்ல சத்து இருக்குது. ஏன்னா தேங்காய் பூலாம் அது மேலே வச்சுருப்பான். பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம். 1 ராஜாக்கள் 17-13, அதில் 13-16 வரலும் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17-13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 1 ராஜாக்கள் 17-13. 1 அரசரோ 17-13. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, சொன்ன வார்த்தையின்படியே, எப்படியே 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 சொன்ன வார்த்தையின்படியே என்ன நடக்கல, என்ன ஆகல, குறைவில்லை, எல்லாம் சொல்லுங்க, சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து குறைவுபட்டிருக்கலாம், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், புல்லிடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரில் நடத்துவார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே. ஆமென். சொல்லணும். வாழ்க்கையில், வீட்டில், குடும்பத்தில் வார்த்தையின்படியே. எலியா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறான் எலியா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராக சொன்னாருங்க. யார் சொன்னது? எலியாத்தான் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் மூலமாய் சொல்ல வைக்கிறார். சொன்னபடியே, சொன்னபடியே, சொன்ன வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படி அப்படியே நடந்துச்சான். ஆபிரகாமுக்கு என்னத்தங்க கொடுத்தாரு? ஒன்றுமே கிடைக்கல. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆதி காண்டா 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1-4. ஆதி ஆகமும் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எதை நம்பி போனான்? எதை நம்பி போனான்? கர்த்தர் என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னார். எல்லாம் சொல்ல, பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். வார்த்தையை நம்பி அப்படியே போனான். வார்த்தையை நம்பி போகிறதுல எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி பல நேரங்களில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எல்லா வார்த்தையும் நம்ம ஆரம்பிச்சிடணும். நம்ம சுகத்தை குறித்து வார்த்தை நம்மனா சுகம் கிடைக்கும், செழிப்பு குறித்து வார்த்தை நம்மனா செழிப்பு கிடைக்கும், பரிசுத்தத்தை குறித்து வார்த்தை நம்மனா பரிசுத்தம் கிடைக்கும், சமாதானத்தை குறித்து வார்த்தை நம்மனா சமாதானம் கிடைக்கும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை நம்மனா பதில் கிடைக்கும். அப்போ எந்தெந்த வார்த்தைகளை நம்புகிறோமோ அந்தந்த வார்த்தையின் படியே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யோசுவா 1வது அதிகாரம் 1-13 வரலும் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1-13. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திற்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லேபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதிகளுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கும்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்துக்கு உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்த பண்ணுங்கள். உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பின்பு யோசுவா ரூபனின், காத்தியரின், மனேசியன் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். எதை நினைத்து கொள்ளுங்கள்? மோசே இருக்கும்போது எப்படி நினைப்புற்றான் பாருங்க. எனக்கு அற்புதமா என்ன தெரியுமா, எதை நினைக்க சொல்லணும், எதை நானும் தான் என்ன நினைக்க சொல்லணும் தெரியுமா? பல நேரங்களில் நான் அப்படித்தான் நினைக்கிறோம், நாம் அப்படிதான் செய்கிறோம். என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து கொள்ளுங்கள். அதை நினைச்சு பாருங்க, தப்பு இல்லை. நினைச்சு பார்க்கறது தப்பு இல்லை, நினைத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனால் மோசே போன பிறகு யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு ஜனங்களுக்கு சொல்றான், சுதந்திரித்துக் கொள்ளும்படி 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை இவன் பெற்று ஜனங்களுக்கு அதன் அடிப்படையில் வார்த்தைகளை பேசுகிறான். பேசிட்டு 13ஆம் வசனத்துல சொல்றான், உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை, மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வார்த்தையை நினைச்சுக்காங்கப்பா. என்ன சொன்னாரு? அவர் சொன்னபடியே நடக்கும். அவர் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று சொன்னாரு. ஆகவே நீங்க பயப்படாதீங்க, அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை நினைக்கணுங்க அடிக்கடி. கர்த்தர் கற்பித்த வார்த்தையை நினைக்கணும். ஒரு ஜாய்ஸ் மேயர் அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு. ஆமென். எதை நினைக்கலனாலும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் தெரியுமா? நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அது அப்படி தான் சொல்லுவாங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபம். அப்போ அது அப்படியே ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு பழக்கம். அதில் ஏதோ ஒரு நன்மை உண்டாகும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி ரிப்பீட் சொல்ல வேண்டியதில்லை. அதன் அடிப்படையில் இந்த விதமாக ஜெபிங்கள் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அதையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை படித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும், மனதில் கொண்டு வர வேண்டும். சரி, ஒரு கர்த்தருடைய இயேசுவின் போதனையை ஒன்று கொண்டு வரலாமா மனசுக்குள்ள? இப்போ நம்ம மனசுக்குள்ள மத்திய சுவிசேஷத்துக்குள்ளே போவோம். இயேசுவின் போதனையை கொஞ்சம் படிச்சிடலாம். ஒரு மத்திய சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 1-18 வரையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையை கொடுக்கிறார் இயேசு. மிகப்பெரிய வார்த்தைகளை தருகிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு சத்துவமுள்ள வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். பல நேரங்களிலே நமக்கு உண்டாகிற ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே உண்டாகிற பலவீனங்களுக்கு அரும்பெரும் மருந்தாக இயேசுவின் இந்த வார்த்தைகள் அமையும் என்று நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து மனதிலே நீங்களும் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1-18. மத்தாயினு பரத சுவார்த்தை 5:1-18. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் ஏறினார். அவர் உட்கார்ந்து
பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உபதேசித்து உபதேசித்து இயேசுவை எப்பயுமே இன்னைக்கு வரலும் அநேகர், நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்பட்ட மக்களும் தேவ பிள்ளைகளும் சரி, இயேசுவை ஒரு மிராக்கல் மேனாவே பார்த்துட்டு இருக்கிறவங்க உண்டு. அங்கே போனால் ஏதாவது நடக்குமா, இங்கே யாரையாவது நான் சொல்கிறேன். கடந்த நாட்களில் சகோதரரோடு பேசி கொண்டிருக்கும்போது நான் சொன்னேன், உபதேசம் 3 நாள் உங்களை சாப்பிடாமல் அடைத்து வைத்து டீயும் காப்பியும் மாத்திரம் கொடுத்து 3 நாள் உபதேசிக்கிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு ஒரு 2-3 தடவை நான் போயிருக்கிறேன். திருப்புத்தூர் உபவாச ஜபம். அநேகருக்கு போயிட்டு வந்திருக்காங்க பாருங்க. 3 நாள் என்ன கிடைக்குனாக்கா எந்த அற்புதமும் கிடைக்காது. அற்புதத்தை பற்றி அற்புதம் உங்களுக்கு செய்யறதுக்காக ஜபம் பண்ண மாட்டாங்க. 3 நாளும் ஒரு தலைப்பிலே கிட்டத்தட்ட 5 ஊழியக்காரர்கள் ஒரு நாளைக்கு 5லிருந்து 6-7 மெசேஜ் உபதேசம். 3 நாளும் எத்தனை மெசேஜ் இருக்கும் பாருங்க. அந்த உபதேசம் கேட்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி வருகிறார்கள். இன்றைக்கு உபதேசம் வேண்டாம், அற்புதம் தான் சொல்லுங்க. விடுதலை கோட்டை எங்க இருக்குது? ஹீலிங் பிரேயர் எங்க இருக்குது? சுகமளிக்கிற ஆராதனை எங்க இருக்குது? ஏன் தெரியுமா? என்ன தெரியல, இந்த உபதேசத்தை விசுவாசிக்கிறதுனாலும் உபதேசத்தை கேட்கறதுனாலும் இந்த வார்த்தையில் சுகம் உண்டுன்றத சபையாயிருக்கிற சபை எடுத்து சொல்லாத போயிடுச்சு. அற்புத சுகமளிக்கிற கூட்டத்தில் தான் விடுதலை பெருவிழாவில் தான் விடுதலைன்றத ஜனங்க மனசுல விதைச்சிருச்சு. இல்லைங்க, அற்புத சுகமளிக்கிற கூட்டத்தில், விடுதலை கூட்டத்தில், ஹீலிங் ப்ரேயரில் ஹீலிங் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அந்த கூட்டத்தின் போது மாத்திரம்தான் விடுதலை, அந்த ஹீலிங் ப்ரேயர் போது தான் விடுதலை. ஆனால் எப்பொழுதுமே விடுதலை எங்கே உண்டு? வார்த்தையில் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே மாத்திரம் முழுங்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு சுகம். ஒரு நாளைக்கு போய் டாக்டர் கையார எடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து இது சாப்பிட்டுரு அப்படின்னு முன்னே நம்மளுக்கு பூரா வியாதியும் நீங்கி போகிறதில்ல. திருப்பியும் அவர் எழுதி கொடுத்து நீ டெய்லி போய் வீட்டில் மாத்திரை சாப்பிடு. அது போல தான் இது. தேவனுடைய வார்த்தையை அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றால், என்ன சொல்லுங்க? உபதேசித்து. உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இருக்குதா? உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இருக்குதா? விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆறுதல் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மேன்மை உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. ஆமென். உபதேசம் மிக முக்கியம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமலும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வராரு? இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்க பாக்கியவான்கள், கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க ஆவியில எளிய உள்ளத்தோடு கூட அவரை தேடுகிறீர்கள், பாக்கியவான்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த போதனையே தப்பா பிரீச் பண்ணத்தை நானே கேட்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? அழுந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். அழுந்துகிட்டு இருந்தா பாக்கியவான்கள்.
அப்படின்னு சொல்கிற விதத்தில் சொல்லி வச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன? துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, துயரம் எதற்காக படுகிறோம், எதற்கு துயரப்படுகிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் உண்டு என்பதை அறிவிக்கிறது இந்த சத்தியம். ஆறுதல் இருக்குதுப்பா, நீ துயரத்திலே வாழ வேண்டியதில்லை, துயரப்பட்டு இருக்கிறியா, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், ஆறுதல் உண்டு. ஆமென். ஆறுதல் கொடுக்கிற இயேசு உண்டு, ஆவியானவர் உண்டு, வா, நீ பாக்கியவான், துயரத்தில் இருக்கிறலையா நீ. சில பேர் பாருங்க, ஒண்ணுமே நடக்காது போல, என்ன நடந்தாலும் கூட எனக்கு எதுவுமே நடக்காது போல ஒரு மாதிரி மர நெஞ்சின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலும் இல்லை, அவங்களுக்கு துயரம் இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது சின்ன கஷ்டம்னா நம்ம துக்கப்படுறோம். துக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறோம்? எங்கே போகிறோம்? ஏசாப்பா கிட்ட போகிறோம். நம்மளுக்கு ஆறுதலை அவர் தருகிறார். எல்லா காரியத்திலையும் அப்படி தான் பாருங்கள். அவர் மேல் தாகமாக இருக்கிறோம். இதுலேயே பாருங்கள், இந்த 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 மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க, இதுலேயே நமக்கு தேவையான அத்தனையும் வந்துருச்சு. சுகம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, பிளஸிங் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்போ வசனத்தை கவனித்து தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 1, நீதிமொழிகள் புஸ்தகம் போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், அதில் பாருங்க, 1வது அதிகாரம் 1-9 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஞானோக்திகளோ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1-9. நீதிமொழிகள் 1:1-9. தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேக நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவைகள் உரைத்த புதைப்பொருளையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். இப்படி சொல்லிட்டே போகுது. தேவனுடைய வார்த்தையினால் விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எல்லாம் சொல்ல, உபதேசத்தை, டீச்சிங்ஸ், உபதேசம். எதில் இருக்குது உபதேசம்? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. எப்பொழுதும் அற்புதம் மாத்திரம் தேவனுடைய ஒரு பெரிய ஒரு கோல் அல்லங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. அதற்குத்தான் சபையிலே உபதேசம் பண்ணப்படுகிறது. தெரியுமா? பழைய சபைகளில் இன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்கள உபதேசியார் இருப்பாங்க, தெரியுமா? உபதேசியார்னு தெரியுமா? எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. உபதேசினா ஏதோ ஒரு வேலைன்னு நினச்சிக்கிட்டேன் நான். உபதேசின்றது ஏதோ ஒரு பட்டமோ இல்லை ஒரு வேலையை நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையாக உபதேசினா என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள், நல்ல வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு பேருக்கு தான் போதனை செய்கிறவனுக்கு போதகன், உபதேசம் செய்கிறவனுக்கு உபதேசின்னு பேர். இன்றைக்கி இருக்கிற உபதேசிகளெல்லாம் ஒரு உபதேசினுடைய கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எல்லாம் ஒரு சீரியஸாக இருக்கிறீங்க, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது வாசிக்கிறது. ஒரு உபதேசியர் இருந்தாராம் ஒரு ஆலயத்தில், ஒரு சர்ச்சில் இருந்தாராம். அவருக்கு உபதேசி பட்டம் அப்படின்னாக்கா அந்த சர்ச்செல்லாம் பார்த்துக்கிறதான மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு. அவருடைய சர்ச்சு மேலே அவ்வளோ ஒரு பற்று, அந்த சர்ச்சு மேலே ஒரு பெரிய பற்று. அப்போ அந்த சர்ச்சில் அவருக்கு என்ன தெரியுமா, இந்த சர்ச்சு எந்த விதத்துலையும் கூட தீட்டுப்பற்றக்கூடாது. சர்ச்சு தீட்டுப்பற்றக்கூடாது. என்ன தீட்டுப்பற்றக்கூடாது? சர்ச்சில் கல்யாணம் நடக்க போகுது, பொண்ணு மாப்பிள்ளை வருது, சர்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சர்ச்சுக்குள்ள வீடியோ எடுத்தாக்கா சர்ச்சு தீட்டுப்பட்டுரும் அப்படின்ட்டு முன்னாடி போய் சர்ச்சு என்ட்ரன்ஸில் கேட்டான்னு நினச்சிக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வருது, பொண்ணு மாப்பிள்ளை தான் உள்ளே போகணும், வீடியோ கீடியோலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நினச்சிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு அப்படியே குப்புன்னு புகை விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வராரு. அங்கே வந்து, என்னங்க உபதேசியார, இன்னும் ரொம்ப டென்ஷனோடு நினச்சிட்டு சிகரெட் வேறு எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க, நான் விடமாட்டேன் அப்படின்னாராம். என்னங்க உபதேசியார் அப்படின்னாக்கா, கல்யாணம் நடக்கும்போது இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் சர்ச்சில்னு சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்குள்ள வீடியோ எடுத்தால் தீட்டுப்பட்டுறாத சர்ச்சு அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், சர்ச்சு தீட்டுப்படுறது இருக்கட்டும், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம்,
வேதவசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறன்னு. ஏற்கனவே நீங்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை இந்த புகையால் தீட்டுப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, அது தெரியலையோ அப்படின்னாராம். அதெல்லாம் தெரியாது, சர்ச்சை தீட்டுப்படக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு மனுஷன் ஒரு கட்டடத்தின் மீது பற்றாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்டதான ஒழுங்குகளை தேவன் வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் பிதாவினை கெடுக்கும். அப்போ அதனால் நம்ம சர்ச்சுக்குள்ள சில டெக்கரேஷன்ஸ்களையோ சில அலங்காரங்களையோ செய்கிறதுனால பெரிய பெரிய பாவம் அல்ல. ஆனால் நம்முடைய சரீரம் தான் உண்மையான தேவனுடைய ஆலயம். ஆமென். இதை தீட்டுப்படுத்தாத பார்க்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருப்பது தான் அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். பிரகட்டனை 1:3. வெளிப்படுத்தல் 1:3. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாரும் என் கூட சொல்லுங்க. வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க. வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க. வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். இது மூணுமே நமக்கு மிகவும் அவசியம். இந்த வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், முன்பதாகவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு வசனங்களும் நம்மை தேடி வரும் பொழுது மிகவும் முக்கியம். சில பேர் வாசிப்பாங்க, அதை கை கொள்ள மாட்டாங்க. சில பேர் கேட்பாங்க, அதை கை கொள்ள மாட்டாங்க. சில பேர் கை கொள்ளுவாங்க, கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தைகளை கேட்கறதுக்கு இஷ்டம் இருக்காது, வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஆகவே தான் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். படிக்க தெரியலனா கேளுங்கள். வாசிக்கிற கேட்கிற வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதற்கு, அதன் படி கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். நிச்சயமாங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு உங்களாலும் என்னாலே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். அப்படியே பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு அவருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறது. ஆனால் பொய் சொல்லாத நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நான் சொல்றேன், இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவருடைய துணை வரும் பொழுது ஞானமாய் அதிலே நாம் பொய் சொல்லாமல் வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மீறி சில நேரங்கள் தவறினாலும் கூட அதை உணர்த்தி சுட்டி காண்பித்து அதிலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாகும்படியாக ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வாசிக்கிறதும் முக்கியம், கேட்கிறதும் முக்கியம், அதை கை கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் முக்கியம். கை கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். சில பேர் வாசிப்பாங்க, கேட்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னார் பாஸ்டர், என்னமோ சொன்னார், என்ன பண்ணிருந்தீங்க? நான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே இருந்துக்கிட்டு அநேகர் வீட்டு காரியங்களை யோசிக்கிற அந்த யோசனைகளுக்குள் நம்முடைய மனசும் மானசமும் கொண்டு போகிறது உண்டு. நாம் விடக்கூடாது. அவைகளை தாண்டி வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க. வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்வேன். ஒவ்வொரு நாளும் வாசிங்க. ஆடியோ பைபிள் போட்டு கேளுங்க. கேட்டுகிட்டே இருங்க. பாருங்க, வாழ்க்கை மாறும். இப்போ அது ஆவியான ஜீவனாக இருக்கிற இந்த வார்த்தையினால் ஏதோ ஒன்று நடக்கும். ஏதோ ஒன்று நடக்குன்னா நல்லதே நடக்கும். ஆமென். வார்த்தை கேட்கும்பொழுது என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1:5. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1-5. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க சொல்லுகிறதாவது. எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையும், நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை, நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்தின் இளையப்படியாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் உன் குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் உன் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும். ஆதியில் அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா, ரசிக்கப்பட்டப்போ எவ்வளோ ஆர்வமாக கர்த்தருக்காக ஓடனே, அப்படி ஓடுறேன்னா, ஜெபிக்கிறேன்னா, ஜெபத்தில் கலந்துக்கிறேன்னா,
வேதம் வாசிக்கிறனா, தியானிக்கிறனா, ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுறனா, ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறனா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஆவியான உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது எந்த காரியம், இது ஒரு காரியம் சொல்லி எந்தெந்த காரியங்கள், அதனால்தான் ஆவியானவருடைய துணை எப்பொழுதும் இருக்கும் பொழுது நினைத்து மனம் திரும்பி உணர்த்தப்பட்டு அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நம்மை நடத்துவார். எதில் நாம் மனம் திரும்பலையோ, எதில் நாம் வருத்தப்படலையோ, எதில் நாம் விழுந்து போயிருக்கிறத நினைச்சி வருத்தப்பட்டு மனம் திரும்பலையோ, அதன் மூலமாய் வருகிற அந்த பேக்கேஜ் இல்லை, அவ்வளோதான். அதன் மூலமாய் வருகிற நன்மை நமக்கு இல்லை. இப்போ தசம்பாகம் கொடுக்கல, தசம்பாகத்தின் மூலமாய் வருகிற நன்மை இல்லை. பரிசுத்தமாக வாழல, பரிசுத்தமாய் வாழ்கிறதால் நன்மை இல்லை. தவறாமல் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும், அப்படி தவறாமல் கலந்து கொள்கிறதுக்கு தேவன் ஒரு ஆசிரத்தை வைத்திருக்க, அதுக்கான நன்மை இல்லை. மேத்ஸ் சரியா படிக்கலைன்னா மேத்ஸ்ல பெயிலு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் சம்பூர்ணமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா பகுதிகளையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே எந்த நிலைமையில் நாம் விழுந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவது வார்த்தை, அதில் மனம் திரும்ப வைக்கிறது ஆவியானவர். அதுக்குத்தான் வசனங்களை வாசிக்க வேண்டும். நான் இந்த நிலைமை நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்க, இதில் நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இது செய்கிறது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் ஒருத்தங்க நிச்சயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண முடியாது, இல்லை உங்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காண்பிக்கவும் முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வசனத்தை வாசித்தால் வசனம் உங்களுக்கு உணர்த்தும், வெளிப்படுத்தும், ஆவியான ஒரு மனம் திரும்புதலுக்கான உணர்வையும் அந்த ஏவுதலையும் தருவார். அப்படி மனம் திரும்புகிறதற்கும் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி கிரியைகளை செய்வாயாக. எல்லாம் சொல்லுங்க, நினைத்து மனம் திரும்பி செய்வாயாக. நினைத்து மனம் திரும்பி செய்வாயாக. இப்ப நினைக்கணும், மனம் திரும்பணும், செய்யணும். இதெல்லாம் எது செய்யுது? ஒரு பாஸ்டர் செய்யற வேலை இல்லை. நீ சரியா ஜெயிக்கிறது இல்லை, கரெக்டாக ஜெபம் பண்ணணும் இல்லை, நான் சொல்றது இல்லை. நீ வேதம் வாசிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கணும். எவ்வளவு வேதம் வாசிட்ட, நான் கேட்கறது இல்லை. நீயா வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையே உன்னோடு பேசும், உன்னை உணர்த்தும், உன்னை நினைக்க வைக்கும், மனம் திரும்ப செய்யும். எல்லா விதங்களிலும் நம்மை சீர் பொருந்த பண்ணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகள். ஆமேன். இந்த வார்த்தை தான் உங்களை கண்டிக்கும், வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும், வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். நம் வாழ்வே வார்த்தை. ஆமேன். இல்லை சொல்ல, வாழ்வே வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 12வது அதிகாரம் அதில் முதல் வசனத்திலிருந்து 13 வசனத்தை வரலும் வாசித்து பாருங்கள். அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 3வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், சமயம் இல்லாததுனால. நீங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் 1லிருந்து 13 வரலும் உங்களுக்கு வாசிக்கிறதுக்காக நீங்கள் குறித்து கொள்ளுங்க. நான் 3வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, எல்லாம் சொல்ல, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்போ ஆத்துமாவில் சோர்வு ரொம்ப ஆபத்து. சரீரத்தில் சோர்வு வந்தால் போய் நல்ல ஒரு ஜூஸ் குடித்தா நம்ம அந்த எனர்ஜி வந்துடும் இல்லையா? சரீரத்தில் சோர்வு வந்தால் நல்ல சத்தான சாப்பாடு, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டாக்கா நல்ல ஒரு உற்சாகம் வந்துடும். ஆனால் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அதில் 1லிருந்து 13 வரலும் சொல்லுது பாருங்க. 12-13 சொல்லுங்க. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, எல்லாம் சொல்லுங்க, நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர்த்தி, திரும்ப என்னுடைய நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர செய்கிறது, சொஸ்தமடைய செய்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. 13 பாருங்க, எபிரேயர் 12-13. முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். என்னத்தை செவைப்படுத்துறதா? வழிகளை செய்யப்படுத்துங்கள். வழிகளை செய்யப்படுத்துங்கள். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே.
நமக்கு வழி எதுங்க? தேவனுடைய வார்த்தை தான் வழிகாட்டுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தையில் போனாக்கா சொஸ்தம் உண்டு, சமாதானம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19:1-18 அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எலியாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதான்? சோர்ந்து போயிட்டான். மிகப்பெரிய அற்புதம் பண்ணவன், கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுது அவன் சோர்ந்து போயிட்டான். அப்போ ஒரு காரியம், அவன் சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு 4 வசனம் 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் சூறை செடி, அந்த 1 ராஜாக்கள் 19:1-18 வரலும் தியானத்துக்கு எடுத்துக்காங்க. நான் அங்கங்கே ஒரு வசனம் வாசிக்கிறேன். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவை நான் ஆர்த்தமாய் எடுத்துக்கொள்வேன், பிதாக்களை பார்க்கும் நல்லவன் என்று சொல்லி, அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவேன்? அக்கினியை கொண்டுகிட்டு வந்தான். பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னான். எப்படி சோர்வு வந்துருச்சு இவனுக்கு? இவனை சொல்கிறான், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்போ கர்த்தர் கண்டுட்டாரு. அப்பப்பா இவனுக்கு என்ன வந்துருச்சு? ஆத்துமாவில் ஒரு டிப்ரெஷன், சோர்வு வந்துருச்சு. இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? சுட்ட அடை, தண்ணீர். எல்லாம் சொல்லுங்க, அப்பமும் தண்ணீரும் தேவை. அப்போ அவனுடைய விழித்து பார்க்கும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்புறாரு. தூதனை வச்சு தட்டி எழுப்பி, என்ன இருக்குதுங்க? அப்பமும் அடையும் தண்ணீரும். அப்போ அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படுது. அப்புறம் அப்பமும், இந்த அப்பத்தையும் இந்த தண்ணியை சாப்பிட்டு திருப்பியும் படுத்துக்கிட்டானோ, திருப்பியும் படுத்துக்கிட்டான். இவன் வேடிக்கையாக இருக்குது பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரும் சாப்பிட்டு படுக்கிறதுக்காக சாப்பிட வச்சாரு. என்ன பண்ணாரு? அவர் சொல்றாரு, எந்திரி, நோ, சோர்ந்து போயிடாத, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கிறது. பார்க்க வேண்டியது, வாழ வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. என் வாழ்க்கை நிறைய தூரம். ஒருவேளை யோசித்துட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை அவ்வளோதான், இந்த வியாதி வந்துருச்சே, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, நான் தோற்று போயிட்டேனே, நீ ஜெயிக்க முடியாது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, நீ சமாதானமாக வாழ முடியாது. அப்பமும் தண்ணீரும் உண்டு. நான் சொல்லுகிறேன், அப்பமும் தண்ணீரும் உண்டு. உங்களை பலப்படுத்த நீங்கள் ஓட முடியும். அவர் சொல்கிறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எந்திரிச்சு போ, நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, வெகு தூரம். எழுந்து புசித்து குடித்து எல்லாம் சொல்லுவோம், அந்த போஜனத்தின் பலத்தினால். எந்திரிச்சு நிற்புமா? எல்லாம் சொல்லுவோம், அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த போஜனத்தின் பலத்தினால். எந்திரிச்சு சொல்லுவோம், எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம் நம்ம. அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த போஜனத்தின் பலத்தினால். இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த அப்பமும் உங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவியானவருடைய பலத்தினால் நீங்கள் அதுக்கு மேல 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வது மட்டும் நடந்து போனோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், 40 நாள் ஒரு நாள் சாப்பிட வச்சு 40 நாள் நடக்க செய்ய என் தேவனுடைய வல்லமை போதுமானது. ஆமென். ஆகவே தான் வாரத்தில் ஒரு நாள் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, மீண்டு போய் அதுலேயே இவ்வளோ ஓடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இந்த வார்த்தைகளை சாப்பிட்டாக்கா, ஆவினால் நிரப்பப்பட்டாக்கா, எவ்வளோ பலத்தோடு ஓடுவீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, வியாதிகளை மேற்கொள்ளுவீங்க, பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க. அதற்கு தேவையான பலன் தேவனுடைய வார்த்தையில் உண்டு. ஆமென். எல்லாம் சொல்ல, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் உங்க வாழ்க்கையில நீங்க எதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் ஒரு மிரட்டல், இயேசுபேலின் மிரட்டலா, பிசாசின் மிரட்டலா, டாக்டருடைய அறிக்கையை கண்டு பயந்திருக்கிறீங்களா? பிசாசுடைய அந்த
தந்திரத்தை கண்டு பயந்து இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை பார்த்து பயந்து இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை பார்த்து பயந்து இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எதிர்ப்பு பார்த்து பயந்து இருக்கிறீங்களா? போஜனத்தின் பலன் உண்டு, தேவ வார்த்தையின் பலன் உண்டு. அந்த வார்த்தையின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பலத்தினால், என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானுடைய பலத்தினாலே, வசனத்தின் பலத்தினாலே, ஒரே மட்டும் தேவனுடைய பர்வதம் மட்டும் அப்படின்னா நான் சொல்றேன், நித்தியம் மட்டும் வெற்றியாய் வாழ முடியும். பரலோகம் வரை, நித்தியம் சேரும் வரை, பரலோகம் சேரும் வரை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரை பரிசுத்தமாய், ஜெயமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கப்பட்டு பூரண வயதுள்ளவனாய் வாழ தேவனுடைய வார்த்தையின் பலன் உண்டு, பரிசுத்த ஆவியின் பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நான் நடப்பேன், முன்னேறுவேன். கர்த்தருடைய வார்த்தையின் பலத்தால், கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தால் மேற்கொள்வேன், ஜெயிப்பேன். இரவு பகலாய் வெற்றியாய் ஓடுவேன், சுகமாய் ஓடுவேன், முன்னேறுவேன். பிசாசை ஜெயிப்பேன், வறுமையை ஜெயிப்பேன், சோதனையை ஜெயிப்பேன், வியாதியை ஜெயிப்பேன், போராட்டங்களை ஜெயிப்பேன், சஞ்சலங்களை ஜெயிப்பேன். நான் வெற்றியாய் வாழ்வேன். இயேசுவின் வார்த்தையால், பரிசுத்தாவின் வல்லமையினால் ஜெயிப்பேன், முன்னேறுவேன், தொடர்ந்து ஓடுவேன். நன்றி தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் நன்றி, வார்த்தைக்காய் நன்றி. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவோம், எரேமியா 15:16. எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:16 என்ன சொல்றா பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை எல்லாம் சொல்ல உட்கொண்டேன், உட்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க, வார்த்தையை சாப்பிடுங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. வாழ்க்கையில் சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றி அடைய பண்ணுகிற ஜீவ வார்த்தைக்காக மனதார நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உங்களுடைய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி, எங்களை சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைக்காய் நன்றி. எனக்கு சந்தோஷமும் உம்முடைய வார்த்தைகள் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லி எரேமியா 15:16 சொல்லுகிறதே. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது நாங்கள் உட்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் ஜெயமும் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்று மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.